என்ன நம்ம போட்டி உலகத்தில் இருக்கோம். போப் பிரான்சிஸ், அவருடைய ஒரிஜினல் நேம் என்ன தெரியுமா? ஜார்ஜ் பெர்கோக்லியோ. ஜார்ஜ் பெர்கோக்லியோ தான் அவர் ஒரிஜினல் நேம். இப்படி அந்த போப்புலாம் போட்டிருக்காங்க. அந்த போப்புமார்கள் பணி, இந்த உலகத்தில் பணி செய்த போப்புமார்களிலே முதல் போப்பு யார் சொல்லுங்க? பேதுரு. The first pope was Peter. எதுக்கு சொல்றேன்னா, தூய ஆவியானவர் துணிவு கொடுப்பார். தூய ஆவியானவர் துணிவு கொடுப்பார், ரொம்ப முக்கியம். ஏன்னா பயந்த அந்த பேதுரு தான் என்ன ஆச்சு? அவன் பெரும் துணிவான காரியங்களை செய்கிறான். எப்படி? அவன் தான் திருச்சபையுடைய மைய நாயகனாக இருக்கிறான். அவன் தான். அப்போ தூய ஆவியானவர் துணிவு கொடுக்கிறார். இரண்டாவது, தூய ஆவியானவர் அறிவு கொடுக்கிறார். எப்படின்னு கேட்கிறீங்களா? அந்த பேதுரு பாருங்க, அந்த பேதுரு என்ன பண்றா? அந்த குளிர் காஞ்சி இருக்கும் போது அவன் பேசுறான், அவங்களோட பேசுறான். அந்த குளிர் காஞ்சி இயேசுநாதரை பிடிச்சிட்டு போயிட்டாங்க, அடிக்க போறாங்க, விசாரணைக்கு போயிட்டு இருக்கிறாங்க. இவன் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கறதுக்காக அங்க ஒளிஞ்சு இருக்கிறான். அப்போ அந்த குளிர் காஞ்சி இருக்கிறவங்க கிட்ட அவனும் பேசுறான். அப்போ அந்த பொம்பளை யாரோ அவங்க சொல்றாங்க, நீ அவனோடு இருந்தா, நீ அவனோடு இருந்தா, இயேசுவோடு நீ இருந்தாய். ஐயோ, உன் பேச்சு உன்னை வெளிப்படுத்துகிறது. எப்படி கண்டுபிடிச்சாங்க? நீ கலிலேயன். ஏன் நீ கலிலேயன்? உன் பேச்சு உன்னை வெளிப்படுத்துகிறது. பார்த்தியா? கிடையாது, நீ கலிலேயன், நீ அவனதான் இருந்த, நீ அந்த பேச்சு தெரிந்து உனக்கு ஸ்லாங் உனக்கு தெரியும். ஸ்லாங் வந்தீங்களா, உட்கார்ந்தீங்களா, ஸ்லாங் இப்படித்தான் இருக்கிறான் அவன். அவனுடைய மொழி எப்படி இருக்குது? மெட்ராஸ் பாஷை மாதிரி இருக்கு அவன் மொழி. நீ கலிலேயன், உன் பேச்சு உன்னை காட்டி கொடுக்கிறது. ஆனா அந்த பேதுரு 50 நாளுக்கு பிறகு எருசலேமிலே வந்த பிறகு பேதுருவும் அவனோடு இருந்த கலிலேயர்களும், ஏன்னா ஒரு வசனம் வருது, பல பாஷைகளை, பல பாஷை அந்த பாஷை இல்லை, லபலபான் கத்துற அந்த பாஷை இல்லை, பல மொழிகளை, பாஷைன்னு சொல்லக்கூடாது, பல வழக்கத்தில் உள்ள மொழிகளை பேசுகிறவர்கள் கலிலேயர்கள். எப்படி இவன் ஸ்லாங் பேசணுமே? இப்ப நம்ம இப்போ திடீர்னு நாளைக்கு நம்ம ஆளுங்க ஒருத்தர் இங்கிலீஷ்ல ஊன் பேசணும், எப்படி இருக்கும்? கஸ் பண்ண முடியாது. அப்போஸ் நம்ம இங்கிலீஷ் பேசணும் வச்சுக்கிட்டு தமிழ் பேசுறவங்க ஒரு டியூஷன் சென்டர் போயிட்டு ஒரு டொயஃபல் படிச்சு ஒரு ஐஎல்டிஎஸ் படிச்சு கொஞ்சம் இங்கிலீஷ்காரனோட பேசி அந்த பழக்கம் வந்த பிறகு நம்மளும் பேசுவோம். ஆனா ஒரு சடன் ஆக்டா எந்த பிராக்டிஸும் இல்லாம இமீடியட்டா ஒரு லாங்குவேஜ் பேசுறதெல்லாம் கஷ்டம். என்ன இருக்கிறது? பல மொழிகள் பேசும் இவர்கள் கலிலேயர் அல்லவா? பல மொழிகள் பேசும் இவர்கள் யாரு? நம் மொழிகளில் இவர்கள் பேச கேட்கிறோமே. எப்படி? இந்த கலிலேயருக்கு என்ன தெரியும் மொழி? அறிவு கொடுக்கிறவர், தூய ஆவியானவர் அறிவு கொடுக்கிறவர், துணிவு கொடுக்கிறவர். எப்படி எப்படி அறிவு? ஃபர்ஸ்ட் துணிவு. எருசலேமில் என்ன பயந்து ஓடினவன் கலிலேயாவுக்கு ஓடிவிட்டானே எல்லாம். அதுதான் இயேசுநாதர் சொல்றார். என்ன சொல்றார் இயேசுநாதர்? என் சகோதரருக்கு போய் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு முன்னே எங்க போறேன்? கலிலேயாவுக்கு போகிறேன். என் சகோதரருக்கு போய் சொல்லுங்கள். ஏன்? எல்லாம் பயந்து ஓடிவிட்டாங்க. பயந்து ஓடிவிட்டாங்க. ஏன்னா இந்த ஊர்ல எருசலேமில் பிடிச்சி உள்ள போட்டுருவான் எல்லாரையும். எனக்கு கவர்மெண்ட் ஆர்டர் இருக்கு. ஆனா அப்படி பயந்து ஓடினவன் மீண்டும் எருசலேமிலே துணிவோடு பேசுகிற காட்சி. துணிவும் அறிவும் விவேகமும் தூய் ஆவியானவர் அல்லது. அதுதான் நமக்கு தேவையானது. விசுவாசம் கேள்வியினால் வரும். கேள்வி என்பதற்கு சரியான ஆங்கில சரியான கேள்விக்கு தான் இங்கிலீஷ் வேர்டு क्वेश्चन. அப்படிதான், அப்படி வராது. faith is question, no. faith is listening, hearing. faith is reason.
விசுவாசம் பகுத்தறிவினால் வரும் இல்லையா? விசுவாசம் கேள்வியினால் வரும். கேள்வி எதனால் வரும்? கடவுளின் வாக்கியத்தினால் வரும், கடவுளின் வசனத்தினால் வரும். ஆக தூய ஆவியானவர் நமக்கு பகுத்தறிவு கொடுக்கிறார், துணிவு கொடுக்கிறார். இவைகளின் மூலமாக இந்த உலக பிசாசுகளை நாம் எதிர்த்து போரிட வேண்டும். காலங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. யார் அந்த உலக பிசாசுகள் என்று இனம் கண்டு கொள்ளவும் அடையாளம் கண்டு கொள்ளவும் காலம் நெருங்கிவிட்டது. நமக்கு தேவையானது பகுத்தறிவும் துணிவும். இந்த நாளிலே உங்களை வாழ்த்துகிறேன். நீங்கள் பட்டறிவும் துணிவும் நம்பிக்கையும் சுகமும் வேலனும் பெற்று நீங்கள் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று உங்களை வாழ்த்துகிறேன். உங்கள் பெற்றோர் இந்த நிலைக்கு ஆயத்தப்படுத்தின அனைத்து பேரையும் கடவுள் சிறப்பாக ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென். திருச்சபைக்கான அறிவிப்புகள். இன்றைய திடப்படுத்தல் வழிபாட்டில் பங்கு பெற்றுள்ள அனைத்து இறை மக்களையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் அன்புடன் வரவேற்கின்றோம். திருச்சபைக்குரிய சில அறிவிப்புகள். நமது தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராயத்தின் 7வது பேராயரும் நமது அன்புக்கும் பாசத்திற்கும் உரிய பேராயர் பேரர் திரு அறிவர் ஜே ஜார்ஜ் ஸ்டீபன் ஐயா அவர்களும் பேராயர் அம்மா அவர்களும் இந்த நாளின் திடப்படுத்தல் வழிபாட்டில் நம்முடன் இருப்பது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. ஆழ்ந்த கருத்துக்களை மிகவும் எளிமையான முறையில் எடுத்துச் சொல்லி நம்முடைய சிந்தனைகளை எல்லாம் தோன்றுகின்ற எளிமையை விரும்புகின்ற நம்முடைய பேராயர் ஐயா அவர்களையும் பேராயர் அம்மா அவர்களையும் குருசேகரத்தின் சார்பிலே மிகுந்த மகிழ்ச்சியுடன் நாங்கள் வரவேற்கின்றோம். வழிபாடு முடிந்ததும் முறைப்படியான வரவேற்பு நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நாளில் நம்முடன் இணைந்திருக்கின்ற ஆயர் பெருமக்கள் அனைவரையும் குருசேகரத்தின் சார்பில் அன்புடன் வரவேற்கின்றோம். மேலும் திருச்சபையினுடைய ஊழியர்கள், நிறுவன தலைவர்கள், சேகரிப்பு உறுப்பினர்கள், மிஷனரிமார்கள், திருச்சபையின் இறைமக்கள், மற்ற குருசேகரிலிருந்தும் கிளை திருச்சபையிலிருந்தும் வந்திருக்கக்கூடிய இறைமக்கள், திருச்சபை சாராத அன்பர்கள் அனைவரையும் இந்த நேரத்தில் அன்புடன் வாழ்த்தி வரவேற்கின்றோம். சிறப்பாக இன்றைய திடப்படுத்தல் வழிபாட்டின் மூலம் திருச்சபையின் முழு அங்கத்தினராக இணைந்திருக்கின்ற நமது அன்பு பிள்ளைகள் அனைவரையும் குருசேகரத்தின் சார்பில் மனதார வாழ்த்துகின்றோம். அன்போடு உங்களை வரவேற்கின்றோம். வழிபாட்டினை தொடர்ந்து நடைபெற இருக்கின்ற வரவேற்பு நிகழ்விலும் திருச்சபையார் அனைவரும் பங்கு பெற அன்புடன் அழைக்கின்றோம். மேலும் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பில் அரசு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண்களை பெற்று சிறப்பிடம் பெற்றுள்ள நம்முடைய திருச்சபை பிள்ளைகளை பாராட்டியும் வாழ்த்தியும் நம்முடைய பேராயர் அவர்களுடைய திருக்கரங்களால் நினைவு பரிசு வழங்கப்பட இருக்கிறது என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய நிகழ்வுகள் அனைத்தும் மிகவும் சிறப்புடன் நடைபெற உதவிகள் செய்த அனைத்து இறை மக்களுக்கும் குருசேகரத்தின் சார்பில் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். மற்றொரு அறிவிப்பு. நமது குருசேகரத்தில் 2000 ஆண்டு முதல் 2005ஆம் ஆண்டு வரை ஆயராக திருப்பணியாற்றிய அருட்பணி எஸ் ராஜன் தேவகுமார் ஐயா அவர்களுடைய ஆறுதல் தோத்திர ஜெபக்கூட்டம் 19/6/2017 திங்கட்கிழமை, அதாவது நாளை மாலை 6:30 மணிக்கு ஆலந்தூர் சிஎஸ்ஐ ஆலயத்தில் நடைபெறும் என்பதை சபையாருக்கு அறிவிக்கின்றோம். துயரத்தில் உள்ள அவரது மனைவி பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கவும் ஆறுதல் கூட்டத்தில் பங்கு பெறவும் கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள். இத்துடன் திருச்சபைக்குரிய அறிவிப்புகள் நிறைவு பெற்றது. எவ்வளவு நன்மை எழுதுமானது அந்த ஒரே அப்பத்தில் நாம் யாரும் பங்குபடுத்தினால் அதே நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமாக இருக்கிறோம். நான் கூடாரத்திலே ஆண்டவருக்கு கத்தரை பாடி அவரை கீர்த்தனை பண்ணுவேன். உங்கள் அருகில் இருக்கிற கரங்களை பிடித்து கத்திரி சமாதானத்தை பகிர்ந்து கொள்ளவும். நாம் யாவரும் நிர்வனமாக நமது பாடல்காலில் இருக்கின்ற என்ற பாடலையும்
பரிசுத்தாவியை வழியாக கொடுத்து சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு நிறைவும் பூரணமும் போதுமான வலியும் காணிக்கை பிரகாரத்தையும் செலுத்துமல்லாமல் தமது அருமையான வளர்ந்து எங்களுக்கு நிலைக்கூட்டும் ஞாபகத்தை நியமித்து தாம் திரும்பவும் நாங்கள் அனுசரித்து வரும்படி தமது பரிசுத்த சுவிசேஷத்தை கற்கைகளினாலே அவர் நாம் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பெற்று சீஷர்களுக்கு கொடுத்து நீங்கள் வாங்கி புசியுங்கள் உங்களுக்காக கொடுக்கப்படுகிற சரீரம் என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள் என்றார். அப்படி பண்ணின பின்பு அவர் பாத்திரத்தை விடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து நீங்கள் எல்லாரும் இதை பானம் பண்ணுங்கள், இது பாவமன்னிப்பு உண்டாகுங்களுக்காக இதற்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கையுடைய ரத்தம், இதை பானம் பண்ணுவதெல்லாம் என்னை நினைவு கொண்டு செய்கிறது திருவிழம்பத்தினார். ஆமென். கர்த்தாவே மனத்தில் நினைவு கொள்கிறோம், இவற்றை அறிக்கிறோம், நிச்சயங்களை காத்திருக்கிறோம். கிறிஸ்து மத்திய ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆறுதாக எங்கள் தகப்பனே, மறுமாறனாக ஆண்டவர் அருமையான பாடுகளை மனத்தை மகிமையான உயிர்த்தலின் பரவேறு நினைவு கூர்ந்து முதலாக நாங்கள் அவரை கட்டளைப்படி அவர் திரும்பவும் அவரை நினைவு கூர்ந்து செய்கிறோம். அவரின் நினைவுக்காக நிறைவேற்றின பூரணமைப்புக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே தேவனை துதிக்கிறோம், புகழ்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். இரக்கமுள்ள எங்கள் தகப்பனே, நாங்கள் பெற்ற அப்பம் கிறிஸ்து சங்கத்தின் ஐக்கியமாயும் நாங்கள் ஆசீர்வதிக்கிற பாத்திரம் கிறிஸ்து ரத்தத்தின் ஐக்கியமாயிருக்கும்படி எங்களை நிறைவேற்ற அப்பத்தையும் ராட்சசத்தில் பசுத்தாவியால் கஷ்டப்படுத்த வேண்டும் என்று மிகுந்த தாழ்மையோடு பிரார்த்திக்கிறோம். நாங்கள் எல்லாரும் எங்கள் ஆண்டவர் கிறிஸ்துவில் கூட்டி இணைக்கப்பட்டுள்ளார் விசுவாசத்தில் ஒருமைப்படவும் தலையாக அவர்கள் எல்லாவற்றையும் வளர்ந்து பிரிவு செய்யும். அவரோடு பசுத்தாவியோடு ஐக்கியமாக இருக்கிற சகலரோட தகப்பனார் உமக்கு அவர் மூலமாக சகல கனமும் மகிமையும் என்றென்றைக்கும் உண்டாவதாக. ஆயக்காரனுடைய ஜெபத்தை நாம் 3 முறை சேர்ந்து சொல்வோம். கடவுளே பாவியாகி என் மேல் கிருபையாயிரும், கடவுளே பாவியாகி என் மேல் கிருபையாயிரும், கடவுளே பாவியாகி என் மேல் கிருபையாயிரும். நாம் பெற்ற அப்பம் கிறிஸ்துவின் சரீரத்தில் ஐக்கியமாக இருக்கிறதல்லவா? ஆண்டவருடைய திருவிருந்து ஆயத்தமாக இருக்கிறது. பங்கு இருக்கிறேன், வாருங்கள். வரிசையில் வரவும் வரிசையில்
கேட்டுக்கொள்கிறோம். விருது எடுக்காதவர்கள் வேகமாக வந்து என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்தநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உதவிகளை மறவாதே. ஆமென். எல்லா புத்திக்கும் மேலான கடவுளின் சமாதானம் உங்களோடு இருந்து நீங்கள் கடவுளையும் அவருடைய குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவதும் அன்பிலும் நிலைத்திருக்கும்படி உங்கள் இருதயத்தையும் சிந்தையும் காக்க கடவுள் தந்தை மைந்தன் தூயாவிமாய சர்வ வல்லமை கொண்ட கடவுளுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களோட நிலைத்திருக்க கடவுள். கொடுப்பதற்காக அவர் வந்திருந்தார்கள். அதனாலே திருச்சபை சார்பாக அத்துடன் அவரை வரவேற்கின்றோம். குறிப்பாக இந்த திடப்படுத்தல் வகுப்பு என்பது ஜூலை மாதம் 9ஆம் தேதி நடந்திருக்க வேண்டும். ஆனால் சில பல காரணங்களாலே அது கொஞ்சம் பிரிப்போண்டாகி இன்றைக்கு வந்துவிட்டது. ஆகினாலே சற்று காலதாமதமாக தொடங்கப்பட்டாலும் இந்த நிகழ்வு எல்லாவற்றையும் பேரர் அவர்கள் மிக சிறப்பாக செய்து கொடுப்பதற்காக நான் ஆண்டவருக்கும் அவருக்கும் நன்றி சொல்லுகிறேன். காலையில 7 மணிக்கு அல்ல, அவர் 7 மணிக்கு சொன்னார். ஆனால் அவர் எழுந்து குளித்து கலந்ததெல்லாம் காலை 5 மணியிலிருந்து இதுவரை கிட்டத்தட்ட 15 மணி நேரம் 16 மணி நேரம் ஒரு மனிதன் உழைத்தார். அவர் என்னவாக மாறுவார் என்று யோசித்து பாருங்கள். வேலை செய்யக்கூடிய அளவுக்கு ஆண்டவருக்கு ஆற்றல் தந்திருப்பதற்காக நான் ஆண்டவருக்கு நான் ரொம்ப நன்றி செலுத்துகிறேன். பொதுப்பேட்டில் நான் ஊழியத்தை செய்திருந்த போது அருமையான ஆய்வுகளை குறித்து இன்னும் ஒரு ஏறக்குறைய
30 வருடத்துக்கு பிறகு கூட சொல்வார்கள். அவர் ஒரு பேர் வச்சிருக்காங்க அந்த ஊர்ல, ஒரு பேண்ட் ஐதுன்னு சொல்லுவாங்க. ஒரு பேண்ட் ஐது. ஏன்னா அப்போ ஜீன்ஸ் பேண்ட் வந்தப்போ நிறைய கலர், ஒரே கலர்ல பல ஜீன்ஸ் வச்சிருந்தாரு. ஆனா அவர் ஒரு பேண்ட் இருந்தா அப்போ அந்த காலத்துல கூப்பிடுவார்கள். கடினமான ஒரு பணி அந்த நாட்களில். அதெல்லாம் தாண்டி அந்த ஆற்றை எல்லாம் கடந்து ஊழியத்தை செய்து இப்பொழுது 40 வருடங்களுக்கு பிறகாக 41 ஊழியத்தை ஆண்டவர் பாராட்டி அவருக்கு ஆண்டவர் தந்திருக்கின்ற மிகப்பெரிய அதிசயம் என்றுதான் சொல்ல வேண்டும். அவர் நான் பேராயராக வேண்டும் என்றெல்லாம் நான் நினைக்கவில்லை என்று அவர் சொல்லிக் கொடுத்தார். அது அப்பட்டமான உண்மைதான். ஏனென்று சொன்னால் மிக இயல்பாக, மிக சாதாரணமாக எல்லோருக்கும் வந்து அவர் பேசி பழகி அவர் ஓட்டு கேட்பதற்காக மட்டுமல்ல, மற்ற நிலைகளிலும் எப்பொழுது பார்த்தாலும் அன்புடன் விசாரிக்கின்றவராக இருந்தார். அவர்கள் ஊழியம் செய்த இடத்துல என்னை பலமுறை அழைத்து பேச வைத்திருக்கிறார்கள். ஆகினாலே நான் உண்மையாக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். பேராயர் அவர்கள், பேராயர் அசரே அவர்களை சொல்லுகிற பொழுது அவர்கள் ஆமோஸ் எழுதின புத்தகம் 5வது அதிகாரம் 24வது வசனத்தை அடிக்கடி சொல்வார்கள். நியாயம் தண்ணீரை போலும், நீதி வற்றாத நதியை போலும் புரண்டு ஓடுகிறது என்று சொல்லிவிட்டு எங்கடா போவோம்னு கேட்பார். அப்ப எங்கே போவோம், அது எங்கே போவோம் அப்படின்னா பள்ளத்தை நோக்கி போவோம். அதே போலதான் நம்முடைய ஊழியம் இருக்க வேண்டும் என்று சொல்லி அசரவர்கள் சொல்வார். கடந்த நாட்டிலே அவருடைய முதலாவது கான்செக்ரேஷன் டே வந்தபோது அவர் கொடுத்த ஒரு அருமையான அறைகூவல் அனைவருக்கும் பிடித்திருந்தது. காரணம் என்று சொன்னால், சிஎஸ்சி பள்ளிகளை நாம் சென்று பார்ப்பதில்லை. பிரைமரி பள்ளிகள், மற்ற பள்ளிகளை நான் விசிட் பண்ணிருக்கிறேன். சில பள்ளிகள் மிகவும் பரிதாபமான நிலை. 10 பள்ளிகளை தெரிவு செய்து அந்த 10 பள்ளிகளையும் புனரமைப்பு செய்யப்பட்டு அருமையான பேரவர்கள் அவருடைய அந்த கான்செக்ரேஷன்ல வந்த அத்தனை டொனேஷன்ஸையும் அதற்காக கொடுத்திருக்கிறார். ஆகினாலே இது உண்மையாக பாராட்டத்தக்க ஒரு நிகழ்ச்சி. இதை போல பல காரியங்களை சொல்லிக்கொண்டே போனால் நேரங்களில் ஹாஸ்டல் பணிகள், ஒரு பக்கம் மருத்துவமனை, புதிய மருத்துவமனைகளை உருவாக்கி இருக்கிறார். நான் அரக்கோணம் பகுதியில் மூடிக்கொண்டிருக்கிற வேலையிலே தொடங்கப்படுகின்ற